சீதா, சீதா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சீதா, 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 என்னம்மா? சீதா, 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 என்னாச்சு சீதா? ஏன் இங்க வந்து கிடக்குற? மேகலா எங்க போனா? எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. துணி துவச்சுக்கிட்டே இருந்தேன், அப்படியே மயங்கி விழுந்துட்டேன் போல. எந்திரி, எந்திரி சீதா, எந்திரி. பாத்து பாத்து மெதுவா. இந்த இத கொஞ்சம் குடி, தெம்பா இருக்கும். போதும். சீதா, உனக்கு என்ன தலையெழுத்தா? நீ ஒருத்தியா இவ்வளவு வேலை இழுத்து போட்டு செய்யணும்னு? மேகலா எங்கேயோ கடைக்கு போறேன்னு சொன்னா, அதான் எல்லாம் நானே செஞ்சேன். கடைக்கு போனா திரும்பி வரவே மாட்டாளா? அவ வந்து செய்ய மாட்டாளா? அவ அம்மாக்காரி எங்க போயிட்டா? அவங்களும் கூட தான் போயிருக்காங்க. உன் உடம்பு வீக்குன்னு அவளுக்கு தெரியாதா? எல்லா வேலையும் உன் தலையில சுமத்திட்டு போயிருக்காளுங்க. அவளுக்கு தான் அறிவு இல்ல, அவங்க அம்மாவுக்கு அறிவு இல்லையா? நன்றி கெட்ட ஜென்மங்க. வரட்டும் ரெண்டு பேரும், இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. சரி விடுங்க, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? எனக்கு தான் ஒண்ணும் ஆகலையே. ஒருவேளை ஏதாவது ஆயிருந்தா? அவங்க இன்னைக்கு வரட்டும், நான் என்னன்னு கேட்டு பேசிக்கிறேன். ரெண்டு பேரும் நிக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? நீங்களும் பொம்பளைங்க தானே? என்ன சொல்றீங்க மாமா? இவள மனுஷின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல வேற என்ன நினைச்சீங்க? இப்படி போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. அவளே ஒரு பேஷண்ட் தெரியும்ல, அவளை இப்படி போட்டு கொடுமைப்படுத்தி வச்சிருக்கீங்க. இல்ல மாமா, அத்ததான். நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? வாஷிங் மிஷின் ஓடலன்னா அதுக்கு பதில் சீதா தான் ஓடணுமா? ஏன் உங்களால ஒரு நாள் துணி துவைக்காம இருக்க முடியாதா? மிஷின் ரெடி ஆனதுக்கு அப்புறம் துவைச்சிக்க வேண்டியதானே? சம்பந்தி அது அம்மா நீ பேசாதம்மா. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. நீ பேசுறது பண்றது எல்லாமே பொய், பித்தலாட்டம். ச்சே. மாமா என்ன உங்க அம்மா என்ன பெரிய யோக்கியமோ? வெறுங்கால துணியை சுத்திக்கிட்டு நொண்டி நொண்டி நடந்து நாடகம் போட்டுக்கிட்டு தானே இருந்துச்சு. விருந்து மருந்து 3 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. ஏதோ பொண்ணு வீட்டுக்கு எமர்ஜென்சியா வந்தோமா கிளம்பணுமான்னு இல்லாம இப்படியா வெக்கமான எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி வீடே கதின்னு கிடப்பாங்க. இதுல எங்களை வெளியே வேற அனுப்பிட்டு தனி பெட்ரூம் வேற. என்னங்க பேசாம இருங்க நீங்க. ஏய் நீ சும்மா சீதா. இன்னைக்கு நீ மயக்க அடிச்சு விழுந்ததுக்கு இவங்க தான் காரணம். இன்னைக்கு மட்டும் சீதாவுக்கு ஏதாவது பெருசா ஆயிருந்தது
உங்க 2 பேரையும் சும்மா விட்டுருக்க மாட்டேன். விடுங்க, எனக்கு தான் ஒண்ணும் இல்லைல்ல. என்ன சீதா நீ முடியாம மயக்கம் போட்டு விழுந்தது என்ன சாதாரண விஷயமா? நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா நீ அப்படியே கிடந்திருக்க வேண்டியதுதான். இந்த நேரம் பார்த்து ராஜா கூட வீட்டுல இல்ல. அவன் மட்டும் இருந்திருந்தா உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருப்பேன். இந்த பாருங்க, பையன் இல்லாத நேரத்துல நான் ஏதாவது செஞ்சா தப்பாயிடுமேன்னு சொல்லிட்டு பேசாம இருக்கிறேன். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சாயங்காலம் வந்த உடனே முதல் வேலையா உன்னை துரத்தி விடுறதுதான். ஏய், 2 பேரும் என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, கிளம்புங்க. சீ, மேகலா. மாமா போங்கங்கறல. என்னங்க, கோவப்படாதீங்க, உட்காருங்க. மேகலா, மேகலா, என்னடி இந்த ஆளு ஊம குசும்பு மாதிரி இருந்துகிட்டு இந்த வாங்குறாரு? எனக்கு என்னமோ பயமா இருக்கு மேகலா. இப்ப எதுக்கு பயப்படுற? இல்ல, மாப்பிளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நம்ம 2 பேரையும் அவரு திரும்பவும் திட்டுவாருல்ல. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். என்ன மேகலா சொல்ற நீ? ஆள்ல அவரு பேசும்போது நான் உன் மாப்பிளைய எப்படி கவுக்கணும்னு பிளான் பண்ணிட்டேன். எப்படி, என்னன்னு சொல்ல? அடி பாவி, மாப்பிளைய விட நீ சரியான கில்லாடியா இருக்கியே. கவலைப்படாதம்மா, நீ கடைசி வரைக்கும் இந்த வீட்ல என் கூட தான் இருப்ப. யாராலையும் அத மாத்த முடியாது. நீ செல்லம். சீதா, ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? நான் போட்டு கொண்டு வரேன். இல்லங்க, இப்ப பரவாயில்ல, ஒண்ணும் வேண்டாம். இன்னும் என்ன அவனை காணோம்? போன் பண்ணு. அவன் வர நேரம் தாங்க. வரட்டும் வரட்டும், நீ பேசிக்கிற. பார்த்து கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லுங்க. சண்டையெல்லாம் எதுவும் போட வேண்டாம். சண்டை போடாம அவங்க எல்லாரையும் மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா? இல்லங்க, அவனுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. அதான் இன்னைக்கு தெரியப்படுத்திடலான்னு இருக்கேன். வரட்டும். டேய் ராஜா. என்னப்பா? உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. பா, ஒரு 5 நிமிஷம் இருங்கப்பா, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு திரும்ப வந்துடுறேன். அது இல்லடா, நீ உட்காரு. அவன் போயிட்டு வரட்டுங்க, விடுங்க. மாப்பிள, மேகலா, பாவம் மாப்பிள ரொம்ப டயர்டா வந்திருக்காரு. நீ ஏதாவது ஸ்ட்ராங்கா செஞ்சு கொடு. என்னடி உங்க அம்மா என்னைக்கே இல்லாம இன்னைக்கு இவ்வளவு அக்கறையா பேசுறாங்க? என்னடி? நம்ம லேண்டுக்கு காம்பவுண்ட் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே? ஆமா, சொன்னேன். பணம் ரெடி பண்ணல. அதெல்லாம் நீங்க ஒன்னும் ரெடி பண்ண வேண்டாம். ஏன், நிலத்தை வித்துற போறோமா? பணம் ரெடி. என்ன, பணம் ரெடியா? என்னடி சொல்ற? அம்மாவுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு அக்கவுண்ட் இருக்கு. சரி. அதுல அப்பப்போ 5-10ன்னு போட்டு வச்சது இப்போ 1 லட்சம் வந்துருச்சு. 1 லட்சமா? உண்மையாவா? ஆமா, நானும் அம்மாவும் இன்னைக்கு கடைக்கு போனோம். எதுக்கடி கடைக்கெல்லாம் போய் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க? அது இன்னைக்கு ஒரு நாள் தான். அதுவும் ஆடி ஆஃபர் போட்டிருந்தது. அதனால துணியெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் அந்த 1 லட்சத்தை இங்க எடுத்துட்டு வந்துட்டோம். அம்மா அத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க.
என்னங்க என்ன சொல்லு. நாங்க கடைக்கு போன நேரத்துல உங்க அம்மா வீட்ல கீழே விழுந்துட்டாங்க போல. ஆ, ஆ, என்னடி சொல்ற? அடியெல்லாம் ஒண்ணும் படல, நல்லதா இருக்காங்க. அதான பார்த்தேன். ஆனா உங்க அப்பா தான் என்னையும் எங்க அம்மாவையும் ரொம்ப திட்டிட்டாரு. என்ன திட்டினாரு? அம்மாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு சொல்லிட்டாரு. என்னடி ஒரு நோட்டு குறையுது? அது ஆட்டோக்கு 500 ரூபாய் எடுத்தங்க. ம். அம்மாவுக்கு நம்மளை விட்டா வேற யாருங்க இருக்காங்க? உங்க அப்பா ஏதாவது சொன்னா பேசிக்கலாம் விடு. ம். பா சொல்லுங்கப்பா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. டேய், இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உன் ஒய்ஃப் சொன்னாலா இல்லையா? நீங்க தானே என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க, நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு உங்க அம்மா வீட்டுல மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. எது? அப்படியா? ஏமா, மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றீங்களா இல்லையா? அம்மாவை டாக்டர் கிட்ட ஏதாவது கூட்டு போனீங்களாப்பா? டேய், உங்க அம்மாவுக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியுமா? ஏன்? உன் பொண்டாட்டியும் உன் மாமியாரும் ஒரு வேலையும் செய்யாம வீட்டுல உள்ள அத்தனை வேலையையும் உங்க அம்மா தலையில கட்டிட்டு இவங்க ஊர் சுத்த போயிட்டாங்க. ம். உங்க அம்மா ஒரே ஆளா அத்தனை வேலையும் செய்ய போய் தான் இப்படி ஆச்சு. ஏமா, உங்களை யார் எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் செய்ய சொன்னது? கொஞ்சம் கொஞ்சமா செய்யலாம்ல. ஏண்டா, அதனால வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னா உங்க அம்மாவே எல்லார் துணியும் துவைக்க சொல்லுவீங்களா? அப்பா, வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னு என்ன செய்யணும்? சொல்லுங்கப்பா, முதல்ல என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க. வண்டி எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல ஏதாவது ஆளை பார்த்து கூட்டிட்டு வந்து வாஷிங் மிஷினை சரி பண்ணிருக்கணும். இதெல்லாம அப்ப உங்களுக்கு சொல்லி தருவாங்க? இந்த வீட்டுக்குன்னு ஒரு வேலை செய்ய மாட்டீங்களாப்பா நீங்க? சொல்லுங்கப்பா. காலையில எந்திரிக்கிறீங்க, காஃபி குடிக்கிறீங்க, பேப்பர் படிக்கிறீங்க, பார்க்குக்கு போறீங்க, திருப்பி டீ கடைக்கு போய் ஊர் நியாயம் பேசுறீங்க. இப்படியே ஜாலியா இருக்கீங்களே, இந்த வீட்டுக்காக நீங்க என்னதான் பண்றீங்க? டேய் ராஜா, என்ன இன்னைக்கு நீங்க பார்க்குக்கு போய் வெட்டி நியாயம் பேசாம இருந்தீங்கன்னா அம்மாக்கு இப்படி ஆயிருக்குமா? டேய், அதெல்லாம் இருக்கட்டும். அப்ப வீட்டுல உன் பொண்டாட்டிக்கு என்னதான் வேலை? அவளை மட்டும் கேக்குறீங்க. ஏன் வீட்டுல உங்க 2 பேருக்கு என்ன வேலை? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், உங்க 2 பேருக்கு என்ன வேலை? நான் தெரியாம தான்பா கேக்குறேன். நான் வேலைக்கு போறேன், ரவி வேலைக்கு போறான், உமா வேலைக்கு போறா. வீட்டு செலவு எல்லாத்தையும் நாங்க 3 பேர் தான் பாத்துக்கிறோம். உங்களால வீட்டுல சின்ன சின்ன வேலையை கூட செய்ய முடியாதாப்பா? நான் எல்லாம் தெரியாம தான் கேக்குறேன். மேகலா என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? எல்லா வேலையும் செய்யறதுக்கு என்ன வேலைக்காரியா? வாரத்துல ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க கூடாதா? வெளியில எங்கேயும் போக கூடாதா? முதல்ல எங்களை கேள்வி கேட்கறத விட்டுட்டு உங்களை எப்படி மாத்திக்கிறதுன்னு பாருங்க. வேலையெல்லாம் எப்படிடா போயிட்டு இருக்கு? சில வேலை ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், அப்புறம் அதுவே பழகிடும்னு சொல்லுவாங்க. அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு? இந்த வேலை ஆரம்பத்துல இருந்து எனக்கு செம்ம ஜாலியா இருக்குடா. சொல்ல போனா வேலையே இல்லடா. டேய், அப்ப ராத்திரி முழுக்க என்னடா பண்ணிட்டு இருப்ப? காரு உள்ள வரும், கேட்டை திறந்து பிட்டுட்டு பூட்டிக்குவேன். விடிஞ்சதும் காரு வெளியில வரும், திறந்து விட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அவ்வளவுதான்.
என்ன ஒண்ணு, உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியுதோ இல்லையோ ஒரு வணக்கத்தை போட்டுறது. சரி, மீதி நேரம்லாம் என்னடா பண்ணுவ? கையோட எஃப்எம் ரேடியோ கொண்டு போயிருவேன். சரி, விடிய விடிய எம்எஸ் விஸ்வநாதனும் இளையராஜாவும் தான் எனக்கு தோண நிம்மதியா இருக்கமா இருக்கு. சரி, சம்பளம் எவ்வளவுன்னு சொன்னாங்களா? ஒரு 16,000 வரும்பா. அது போக அப்பப்ப கடைக்கு போனா டிப்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த பண்டிகை எல்லாம் வந்தா ஏதாவது கொடுப்பாங்க. எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 20,000 வரும்னு வச்சுக்க. அவ்வளவு வருமாடா? உனக்கு என்னடா வேணும்? உனக்கு என்ன வேணும்? சம்பளம் வரட்டும், இந்த தெரு என்ன வேலைன்னு கேப்போம்டா. நீலா, சொல்லுமா இருக்க. நீ தப்பா எடுத்துக்கலன்னா நான் உன்னை என்னைக்கு தப்பா நினைச்சிருக்கேன்? உன்ன மாதிரியே என்ன மாதிரியே எனக்கும் ஒரு செக்யூரிட்டி வேலை வாங்கி கொடுறா. ஏண்டா லூசாடா நீ? இல்லடா, அது வந்து டேய், நான் தான் வேற வழி இல்லாம போறேன். உனக்கு என்ன தலையெழுத்தா? டேய், நீ வீட்ல இருக்க முடியாம வேலைக்கு போற. நான் வேலைக்கு போலன்னா வீட்ல இருக்க முடியாதுடா. ஏண்டா மார்க்கு, என்னாச்சு? வீட்டு மேல இருந்த கடன் அடைக்க பத்திரத்தை அடமானம் வச்சு பணம் வாங்கியிருக்கேன். அதுக்கு மாசம் மாசம் வட்டி கட்டி ஆகணும். அதான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. கடன் இவ்வளவு இருக்கும் போது என்ன இதுக்கு உன் 2 பசங்களுக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு இருக்க? டேய், அது முடிஞ்சது முடிஞ்சு போச்சுடா, அதை விடு. இல்லடா, இப்பதான் உனக்கு ஆரம்பிச்சிருக்கு. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என்ன பார்த்தாவது புத்தியோட பொழைச்சுக்கணும். இப்ப பாரு, நீ ரோட்ல தான் வந்து நிக்கிற. பாவண்டா சீதா, உன் பேச்சை கேட்டு அதுவும் கஷ்டப்படுது. வட்டி பணத்துக்கும் வீட்டு செலவுக்கும் நான் வேலைக்கு போறதை தவிர வேற வழியே இல்லடா. அதுக்கு ஏன் நீ இந்த வேலைக்கு வரணும்? நீ எங்களை மாதிரி 200 பேரை வச்சு வேலை வாங்கணும்டா. நீ எப்படி இதெல்லாம் பண்ணுவ? அலைஞ்சு திரிஞ்சு பார்த்துட்டேன்டா. எங்கேயும் வேலை தர மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் போக போக வட்டி கட்டணுமேங்கிற பதட்டத்துல தூக்கமே வர மாட்டாங்குதுடா. டேய், உன்னால முடியுமானு? டேய், உன்னால முடியும் போது என்னாலேயும் முடியும்டா. சரி விடு, பேச்சு முடிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆமா, நீ செக்யூரிட்டி ஆக போறது சீதாவுக்கு தெரிஞ்சா? முடிஞ்ச வரைக்கும் தெரியாம பாத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா எடுத்து சொல்லிக்கலாம். நீ பண்றதுல எனக்கு என்னமோ. டேய், வேற எதுவும் சொல்லாத. முதல்ல வேலையை வாங்கி கொடு. ஓகே, வாங்கி கொடுத்தா போச்சு. சேஸ். டேய், வேலை கிடைக்க போகுதுல்ல, சரிடா. அப்பதான் வேலை கிடைக்கும். சரிடா. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. இங்க செக்யூரிட்டி வேலைக்கு ஆள் எடுப்பீங்கன்னு இங்க வேலை பார்க்குற என் ஃப்ரெண்டு நீலகண்டன் சொல்லியிருந்தாருமா. ரெசியூம் கொடுங்க. ஆ, நீங்க வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். ஆ, ஓகே. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தீங்க? இங்கே தான் மண்ணடியில் 35 வருஷமா அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்தேன். சர்வீஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். பணம் கொஞ்சம் வந்துச்சு. அந்த பணத்தை வச்சு பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிட்டேன். அப்புறம் என்ன, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ஏன் மறுபடியும் வேலைக்கு வந்தீங்க? என் பையன் ஃபாரின் போயிருக்கான். 5 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கேன். போனவன் தான். வேலை கிடைச்சதா கிடைக்கலையா எதுவுமே தெரியல. அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து பணம் அனுப்பி வச்சாதான் என் பிரச்சனைலாம் தீரும். ஆமா ஆமா, நல்லா அனுப்புவானுங்க. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த பசங்க பெரிய பெரிய மாலுக்கு குடும்பத்தோட போய் 1000 கணக்கில் செலவு பண்ணுவானுங்க. அங்க வெளியில உட்காந்துருக்கிறவங்கலாம் அவங்க அப்பா வயசுல இருக்கிறவங்க தான். அவங்க வீட்டில் அவங்கள சாப்பிட்டான்னு ஒரு வார்த்தை கேட்டாலே போதும். அவங்க இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை. நீங்க எதுக்கு வேலைக்கு வந்தீங்க? பையனையும் பொண்ணையும் நல்லபடியாக தான் கட்டி கொடுத்தேன். பையன் மாமனார் வீட்லயே செட்டில் ஆயிட்டான். மருமவன் வேற ஒரு பொண்ணை எடுத்துக்கிட்டு டெல்லி பாம்பேன்னு எங்கேயோ ஓடி போயிட்டான். கை குழந்தையோட என் பொண்ணு வந்து நின்றுட்டா. அப்படியே விட்டுற முடியுமா? அதுங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்புறம் நான் தானே. அழாதீங்க சார், அழாதீங்க சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்னா ரெண்டா, மருமக கிட்ட ஓசிச்சோறு, தண்டச்சோறு, வெட்டிச்சோறுன்னு
கேட்டு கேட்டு வெறுத்து போச்சு. இந்த கொடுமையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தான் என் மனைவி 10 வருஷத்துக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டா. எனக்கு வேலை கிடைச்ச உடனே நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட போறேன். வெளியே வந்து எங்க தங்குவீங்க? வீட்டுக்கிட்ட ஒரு முதியோர் இல்லம் இருக்கு, அங்கேயே தங்கிப்பேன். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என் பையனையும் மருமகளையும் நல்லா கேட்கணும்ல.